வகான யுஹிப்பு தீப், நறுமணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயக்ரஹு ரிஹல் கரிஹா, மோசமான வாசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால ஒரு தேனையே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தனக்கு வானா என்று சொல்லிக்கின்ற வேண்டாம் என்று சொன்னார்கள். செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தனக்கு அந்த தேனே வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்போ யஸ்தலிஃபு அஹ்ல ஷரஃப், கண்ணியமானவர்களோடு நல்ல கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இணைந்து நடப்பார்கள். வயுக்ரிமு அஹ்லல் ஃபதுல், சிறப்புடையவர்கள் தகுதியுடையவர்கள் யாராக இருந்தால் ரசூல் அவங்களுக்குரிய சங்கை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். வலா யத்வி பிஷ்ரஹு அன் அஹதின் வலா யஜ்ஃபு அலைஹி, எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாலும் தன்னுடைய இங்கிதத்தை தவற விட மாட்டார். இன்முகத்தோடு நடக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவற விட மாட்டார்கள். யார் மீதும் கடினமாக ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து கொள்ள மாட்டார்கள். யரல் லஅபல் முபாஹ் ஃபலா யுன்கிருஹு, அதாவது அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை ரசூலா கண் முன்னால நடப்பதை காண்பார்கள். ஒரு நாள் அதை ரசூலா என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டதா செய்தி வராது, ஆனா நபி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டார்கள். யம்ஸஹ் வலா யகூலு இல்லா ஹக்கா, நிறைய நகைச்சுவையாக நடப்பார்கள், ஆனால் உண்மையை தவிர வேறு எதனையும் சொல்ல மாட்டார்கள். வா யக்பலு மஅதிரத்தல் முஅ்ததிரி இலைஹி, யாராவது காரணம் வந்து சொல்லிட்டாங்கன்னா என்ன ரீசனால தான் இப்படி நடந்து கொண்டே என்று சொல்லிட்டாங்கடா, அதுல ரசூலுல்லாஹ் துருவி என்ன செய்ய மாட்டாங்க, ஆய்வு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் கூட அதை கண்டிச்சுக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அப்படி ஒரு பண்பு ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தது. யாராவது காரணம் சொல்லிட்டா யத்ததிரூன இலைக்க, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவங்கள்ட்ட வந்து காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்குறான், அஃபல்லாஹு அன் கலிமா அதின் தலஹும், நீங்க எப்படி மன்னிப்பீங்க, ஏன் அவர்களுக்கு நீங்கள் அனுமதித்தீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக, எப்படி அவர்களை நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று கேட்கலாம். ரீசன் சொன்னோடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, விட்டு விடுகிறார்கள். இந்த பண்பு ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சது, இருந்தது. ஆனா ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரீசன் கூடுதலாக விருப்பமானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உங்களிலே மிகவுமே காரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் விருப்பமானவன் யாரு, அல்லாஹ் தஆலா. தனக்கு காரணம் சொல்லப்படுறது அல்லாஹ் விரும்புறான். யா அல்லாஹ், நான் இதனால தான் செஞ்சேன் என்று தனக்கு காரணம் சொல்லப்படுவதை இறைவன் என்ன செய்கிறான், விரும்புகிறான். காரணம் அவன் அடிமைன்னு அர்த்தம், அவன் பணிகிறான் என்று அர்த்தம், தன்னை ஏற்றுக்கொள்கிறான் அர்த்தம். அப்படி என்று சொல்லி ஹதீஸ்ல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை விளக்கம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்ற செய்தியை புகாரில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு அபீதுன் வ இமா, நிறைய அடிமை பெண்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்களுக்கு. லா யர்தஃபி அலைஹிம் ஃபீ மஅகலின் வலா மல்பஸ், எப்பொழுதும் உடையிலேயோ உணவிலேயோ அவங்களுக்கு மேலான ஒரு உயர்வு காட்டணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்ததில்லை, அவர்களிடத்தில் ஒரு உயர்வு காட்டியது கிடையாது. சமமாகவே என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பிட்றதுல அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க, அவர்கள் சாப்பிடுவதில் இவர்கள் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். ஆ குலு கமாய குலுல் அப்த், ஒரு அடியான் எப்படி, ஒரு அடிமை எப்படி சாப்பிடும், அது மாதிரி தான் நானும் என்ன செய்கிறேன், சாப்பிடுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது வார்த்தையிலே ரசூலுல்லாஹ் அதை சொல்லிக்கிறாங்க. லா யம்தி லஹு வக்துன் ஃபீ கைரி அமலின் லில்லாஹ் அவ் ஃபீமா லா புத்த லஹு வலி அஹ்லிஹி மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த நேரமும், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்த வார்த்தை இல்லை, ஹதீஸ்ல வந்த வார்த்தைக்கு நான் சொல்லிட்டேன், நம்பர்கள் சொல்லிடுவேன். லா யம்தி லஹு வக்துன், பொதுவான ஹதீஸ்ல எடுத்த வார்த்தைகள். லா யம்தி லஹு வக்துன் ஃபீ கைரி அமலின் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல் செய்கின்ற நேரம் அல்லாஹ்வோட காலம் கழிந்ததில்லை. ஒன்றில் அமலாக இருக்கும், அல்லது அவசியமான வேலையாக இருக்கும், அல்லது குடும்பத்து வேலையாக இருக்கும். இதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக என்ன செய்வதில்லை, கால நேரத்தை கழிப்பது இல்லை. ரஅல் கனம, ஆடு மேய்ப்பவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். மாமின் நபியின் இல்லா வகதர் ஆஹா, எல்லா நபிகளும் ஆடு மேய்த்தவராகவே இருந்திருக்கிறார்கள் என்று வேற ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, சொன்னார்கள். அந்த செய்தி புகாரியில் நம்ம பார்க்கிறோம், 2262 இலக்கம். அதே போல வசூயிலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது அன் ஹுலுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படி இருந்தது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபகாலத் கான ஹுலுகுல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக எது இருந்தது, குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவனோட வாழ்க்கையாக என்ன செய்தது, இருந்தது. யக்லப் லிகலபிஹி வ யர்தா லிரிதாஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் ரசூலோட கோபம் இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நபியர்களுடைய திருப்தி இருக்கும். வஸஹ்ஹ அன் அனஸ் இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக சரியான ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் வருகிறது. என்னன்னு சொன்னால், கால மா மசிஸ்து தீபாஜன் வலா ஹரீரன் அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஹதீஸ். ரசூல் அதாவது மா மசிஸ்த், நான் தொட்டது இல்லை, தீபாஜ் பட்டுல உயர் வகை, அப்படி ஒரு பட்டு என்றது மென்மை, அப்படி உயர் வகை பட்டை நான் தொட்டதும் இல்லை, சாதாரண பட்டை நான் தொட்டதும் கிடையாது. அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையுடைய மென்மை போன்று நான் ஒரு மென்மையான ஒரு கை, இந்த ஒரு பட்டை தொட்டது கிடையாது. அவ்வளோ ரசூலோட கை என்ன செய்யும், மென்மையாக இருக்கும். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை பிடித்தா என்ன செய்யும், பலமாக இருக்கும் என்ற செய்தி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. மென்மையாக இருக்கும், ஆனால் பிடி என்ன செய்யாது, அதாவது பலமற்ற ஒரு பிடியாக இருக்காது, அது பிடியும் என்ன செய்யும், பலமாக இருக்கும்.
அதே போல வலா ஷமம்து ராயிஹத்தன் கத்து கானத் அத்யப மின் ராயிஹத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் இருந்து அடிக்கக்கூடிய வாசம் இருக்குது, அதை விட ஒரு சிறந்த வாசத்தை நான் நுகர்ந்தது கிடையாது. அதை விட ஒரு சிறந்த வாசத்தை நான் நுகர்ந்தது கிடையாது. இதெல்லாம் சும்மா இலக்கியத்துக்கு வர்ணிச்சிட்டு போறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா நல்ல வாசம் அடிக்கும் அப்படின்னு சும்மா சொல்லுவோமே, வாசமான மனிதர் அப்படின்றதில்லை. உண்மையிலேயே வாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய கை மென்மையானது. வலா அதே போல வலக்கது ஹதம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஸினீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு 10 வருடம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வேலை செய்திருக்கிறேன், அவருக்கு சேவை செய்திருக்கிறேன். ஃபமா கால் அலி உஃபின் கத்து, எப்பொழுதும் சி என்று எனக்கு என்ன செய்தில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது. வலா லி ஷைஇன் ஃபஅல்துஹு லிமா ஃபஅல்த கதா வலா லி ஷைஇன் லம் அஃஅல்ஹு அலா ஃபஅல்த கதா, இப்படி சொன்னதில்லை ரசூலுல்லாஹ். செஞ்ச ஒரு வேலைக்கு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதில்லை. செய்யாத ஒரு வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது கிடையாது. இதை நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த செய்தியை வச்சு என்ன நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னா, வேலை செய்கிறோம், நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அனஸ்லாம் கூலிக்கு வேலை செய்யலை, அனஸ்லாம் ஹாதிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சேவகராக என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தாங்க. ஒரு சேவகராக இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சேவையை பயன்படுத்தி அவர் அதட்டலை. ஆனால் அந்த சேவையை பயன்படுத்தி தன் அதிகாரத்தை என்ன செய்யலை ரசூலாங்க வச்சுக்கலையே தவிர, சம்பளம் கொடுத்து நம்ம வேலை செஞ்சு வேலை வாங்குற இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்தாலும் நம்ம அவள் ஏன் செஞ்சுன்னு கேட்கவும் மாட்டேன், நீங்கள் என்ன செய்யலாட்டி ஏன் இப்படி செய்யலைன்னு கேட்கவும் மாட்டேன்டா. அதுக்கப்புறம் உங்களே கேட்கறதுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ் அப்படி விளங்கப்படுத்துறாங்க. அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது ஹிதுமத், அனஸ்லாம் செஞ்சது. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு செஞ்ச ஹிதுமத். ரசூலுல்லாஹ் கூலி கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு, இன்னும் சொல்ல போனால் அனஸ்லாம் ரசூலுல்லாஹோட ஒரு மாணவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாணவத்தன்மை இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் இருக்கிறாரு, தனக்கு வேலை கொண்டு வந்து விட்டாங்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு எஜமானன் மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நடந்து கொள்ளலை. கனிவாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் அந்த செய்தியை தவிர, வேலைக்கு ஆள் நிறுத்தி நம்ம கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு நிறைய செய்தி என்ன செய்யுது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு நம்ம நிறைய செய்தி என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்ததாக இது புகாரியில் 3561வது இலக்கம், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அனஸ் சொல்கிற விஷயம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், கத் ஜமா அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேர்த்திருக்கிறான். கத் ஜமா சேர்த்திருக்கிறான். லஹு கமாலல் அஹ்லாக், கமாலல் அஹ்லாக், நட்பண்புகளிலேயே முழு நட்பண்புகளுடைய பூரண தன்மையை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சான், கொடுத்திருந்தான். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நல்ல பண்புகளோடு இருக்கிறீர்கள். அதாவது கமாலுல் ஹல்க், கமாலுல் ஹுலுக், நல்ல முழுமையான நட்பண்புகள் ரசூலுல்லாஹ்கிட்ட அப்படியே ஒரு சேர என்ன செஞ்சது இருந்தது. வ மஹாசினல் அஃஆல், செயல்பாடுகள்லையே ரசூலுல்லாஹ்வோட செயல்பாடு என்ன செய்யும், மிகவும் அழகான செயல்பாடாக என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் அதலத்தை சேர்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தான். வ ஆதாஹுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு கொடுத்திருந்தான். இது முஅல்லிஃப்ட வார்த்தை, இப்னு குதாமா அல் மக்திஸியுடைய வார்த்தை, சரியா? அதாவது இந்த செய்தியை அப்துல் கனி அல் மக்திஸியுடைய வார்த்தை, இந்த செய்தியை தொகுப்பதற்காக அவர் சொல்லக்கூடிய செய்தி. அதாவது இல்மல் அவ்வலீன வல் ஆஹிரீன், அல்லாஹு தஆலா முன் சென்றவர்களுடைய அறிவு, பின் வரக்கூடியவர்களுடைய அறிவு, எல்லா அறிவையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். இது கீழே இரண்டாவது இதில் இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணவர் நோட் ஒன் பண்ணுறாரு. ஹாதிஹில் இபாரா முஜ்மலா, இது ஒரு மூடலான வார்த்தை. முன் சென்றவருடைய அறிவு, பின் வந்தவர்களுடைய அறிவு எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான் என்பது தெளிவற்ற ஒரு வார்த்தை. வஃபீஹா உமூம், இதில் சில பொது கருத்தும் இருக்குது. வலவ் இக்தஸர அலா கௌலிஹி, இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். எப்படி ஆதாஹுல்லாஹு மினல் இல்ம், அல்லாஹு தஆலா அவருக்கு அறிவை கொடுத்திருந்தான். மாலம் யுதி அஹதம் மினல் ஆலமீன், யாருக்கும் கொடுக்காத அறிவு அவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருந்தான் என்று சொல்லியிருந்தால் சரியா இருக்கும். முன் சென்றவருடைய அறிவு, பின் வந்தவருடைய அறிவு என்று சொல்றதெல்லாம் இல்முல் கைப் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த மாதிரி என்ன செஞ்சிடும், மறைவான ஞானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது போன்ற கருத்து வரும். அதனால இது என்னது பொருத்தமில்லை. பல இடங்களில் உதாரணம் காட்டுறார். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உங்களிடத்திலே உயிரை பற்றியவர்கள் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது இறைவனுடைய காரியம் என்று சொல்லுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியாது. அதுபோல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்கள் அப்படி அதாவது மறுமையை பற்றி கேட்டாங்க. மறுமையை கேட்டு ரசூலுல்லாஹ் தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்படி தெரியாதுன்னு சொன்ன கேள்வியெல்லாம் ஒரு பட்டியல் கொண்டு வரார். கொண்டு வந்து எனவே முன் சென்றவங்களுடைய அறிவு, பின் வந்தவங்களுடைய அறிவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்த்து கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னது பொருத்தமில்லை. ஒன்று சொல்லலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்காத அறிவு என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருந்தான் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லலாம். இந்த வார்த்தை தவறு என்ன செய்றாரு, கீழே நோட் பண்றாரு. அடுத்ததாக வமா ஃபீஹின் நஜாத் வல் ஃபௌஸ், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதில் வெற்றி எதில் தோல்வி இருக்கிறது என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அதான் ரசூலுல்லாஹ் வந்தது. அதாவது ஃபௌஸ் எது, வெற்றி எது, தோல்வி எது, அதை சொல்லத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வஹுவ உம்மியுன் லா யக்ரா வ லா யக்துப்,
அவர் உம்மி. உம்மி என்ற என்ன? தாயை சார்ந்தவர். தாயை சார்ந்தவர் சொல்ற, உம்மாவை சார்ந்தவர் என்று சொன்னா என்ன தெரியுமா? பெத்த நேரத்தில் அவருடைய அந்த எழுத்தறிவு வாசிப்பறிவு எப்படி இருக்கும்? அந்த நிலையில தான் இன்றைக்கும் என்ன செய்யும் இருக்கும். அதுல அவர் அபிவிருத்தி என்னது ஆகல. அதனால தான் உம்மின்னு சொல்றது. பிறப்புக்கு சார்பா நிற்கிறவருக்கு உம்மின்னு சொல்றது. வஹுவ உம்மியுன் லா யக்ரா வ லா யக்துப். எழுதாத. ஏன்டா உம்மிக்கு வேற வழக்கம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எழுத்து படிப்பெல்லாம் பெரிய லெவலில் இருந்தது. இந்த உம்மி என்ன அர்த்தம் தெரியுமான்னு வேற விளக்கம் என்ன செய்றாங்க? கொடுக்க இருக்கிறாங்க. அப்படி இல்லை. உம்மியுன் லா யக்ரா வ லா யக்துப். ரசூல் அங்க எழுதவும் மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிக்கவும் மாட்டார்கள். வலா முஅல்லிம லஹு மினல் பஷர். மனிதர்களில் எவரும் அவருக்கு ஆசிரியர் இல்லை. மனிதர்களில் எவரும் யாரு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசிரியர்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அடுத்து சொல்லலாம் குர்ஆன் சொல்ற மாதிரி அல்லமஹு ஷதீதுல் குவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவர் வலா முஅல்லிம லஹு மினல் பஷர். மனிதர்கள் யாரும் என்ன செய்யல, அவருக்கு படிப்பிக்கிற ஆசிரியராக இருக்கவில்லை. நஷஅ ஃபி பிலாதில் ஜஹ்லி வஸ் ஸஹாரா. பாலைவன அறியாமை பூமியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்தார்கள். ஆத்தாஹுல்லாஹு மா லம் யுத்தி அஹதம் மினல் ஆலமீன். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு உலகத்தில் யாருக்குமே என்ன செய்யல, அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. வக்தாரஹு அலா ஜமீஇல் அவ்வலீன வல் ஆஹரீன். அல்லாஹு தஆலா முன் சென்றவர்கள் பின் வந்தவர்கள் எல்லோரையும் விட சிறப்பித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிறான். ஃபஸலவாத்துல்லாஹி அலைஹி தாயிமத்தன் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வுடைய ஸலவாத் அவர் மீது மறுமை நாள் வரைக்கும் உண்டாவதாக என்பதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணரீதியான பண்புகளுடைய செக்ஷன் என்ன செய்றாரு? முடிக்கிறார் முஅல்லிஃப். ஆசிரியர் என்ன செய்றார்? அந்த பகுதியை முடிக்கிறார். இதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் ரீதியான குணரீதியான பண்புகள் என்ற அந்த பகுதி என்ன செய்கிறது? முடிவடைகிறது.